ஐயா, நாம் ஜெபிப்போம். ஜோமன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரவு நேரத்திற்காய் துதிக்கிறோம். உம்முடைய தெய்வீக விடுதலை, சுகம், ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமீன். ஒரு சில கவிகளை பாடுவோம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபையே தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏறத்தாழ 33 நாட்கள் the season of transition, ஒரு உயர்வின் நேரம் அல்லது மாற்றத்தின் நேரம் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம், ஜெபித்து வருகிறோம். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தினந்தோறும் கேட்டு வருகிறோம். அநேகருக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உயர்வுகளும் வருகிறது, மாற்றங்களும் வருகிறது, செயல்பாடுகளும் நடக்கிறது. இன்னும் 7 நாட்கள், இன்றிலிருந்து 7 நாட்கள் உண்டு. ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் உண்டு. இன்னும் 7 நாட்கள். இப்ப அதற்காக ஜெபம் பண்ணின போது தொடர்ச்சியாக 7 நாட்களும், கடைசி 7 நாட்களும் நாம் தரிசனம் என்றால் என்ன, அந்த தரிசனம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு டிரான்சிஷனை கொண்டு வருகிறது, மாற்றத்தை கொண்டு வருகிறது, மறுரூபத்தை கொண்டு வருகிறது. ஆகவே திடீரென்று நான் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு தரிசனத்தை பற்றி 7 நாட்கள் ஒரு சில வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 7 நாட்களும் ஒரு சின்ன படத்தை, பாடத்தை, 2 வேர்ட் சொல்றேன். ஒரு படத்தை, ஒரு பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். டோன்ட் மிஸ் இட். நீங்கள் எனக்கு, ஆண்டவருக்கு எனக்கு ஒரு உதவி செய்ய முடியும் என்றால், வாழ்க்கையிலே தோற்று போனவர்கள், பலன் குன்றினவர்கள், சோர்வில் இருக்கிறவர்கள், செயல்பட முடியாமல் இருக்கிறவர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு நீங்கள் இந்த லிங்க், ஜூம் லிங்க் அனுப்புங்கள். இந்த 7 நாட்களுக்குள் நீங்கள் ஆளுக்கு ஒருவரை லிங்க் கொடுத்து நீங்கள் அந்த தரிசனத்தின் சத்தத்தை கேட்க வைத்தால் தேவனும் மகிமைப்படுவார். பிரசங்கிக்கிற
தேவ ஊழியக்காரனாகிய நானும் மனப்பூர்வமாய் சந்தோஷப்படுவேன். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். ஆக இப்பொழுது கூட 5 நிமிடங்கள் தான் ஆகிறது. 10:05 தான் ஆகிறது. நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே கூட நீங்க லிங்க் அனுப்ப முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே நாம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்று, உயர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு மிக மிக முக்கியமான தேவை தரிசனமே. நான் தரிசனத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நான் சில காரியங்களை, ஆவியானவர் கொடுத்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓகே. நிச்சயம் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஓகே. அதாவது டெய்லி ஒரு செய்தி கேட்கிறோம், நல்லா இருக்கு, அப்படியே போயிடக்கூடாது. நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க உங்களுக்காக ஏதாவது பண்ணணும், ஜெபிக்கணும், ஏதாவது பண்ணணும். உங்க குடும்பத்துக்காக பண்ணணும். அப்புறம் ஊழியத்துக்காக ஏதாவது செய்யணும். சரி, 10ல இருந்து 10:30 மணி வரைக்கும் எங்க இருந்தாலும் பிரதர் வந்து உட்கார்ந்து கொண்டு பேசுறாரே, அவருக்கு நம்ம இன்னும் சில ஆட்களை உற்சாகப்படுத்துவோம். அவங்களும் அந்த செய்தியை கேட்கட்டும். அந்த 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 நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும். ஆவியானவர் கொடுக்கணும். நாமே அட்டன் பண்ணலாமா வேணாமான்ற டவுட்ல இருந்தோம்னா நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது எப்படி? ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் தரிசனத்தை துவங்க இருக்கிறேன். தரிசனம் என்ற சில நல்ல செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளுமே. என் கூட நீங்க கனெக்ட் ஆகணும், இன்டராக்ட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். எஸ் அப்படின்னும், ஆமேன், ஹalleluya. ஒரு ஒரு ஊழியத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம எப்படி கைய கால அசைச்சு பண்ணுவோமோ, அது போல இந்த ஆன்லைன்ல நீங்க தனியா, நான் தனியா இருக்கக்கூடாது. நான் தனியாவும் நீங்க தனியாவும் இருக்கக்கூடாது. சரியா? நீங்க எல்லாரும் என்னுடைய ஃபேஸ், என்னுடைய சவுண்ட் கேட்கறீங்க. ஆனா நான் உங்களை யாரையும் பார்க்கல. ஆகவே நீங்க என்னன்றத நீங்க தான் கம்யூனிகேட் பண்ணணும். சரியா? இத்தனை நாள் ஆகுது, நான் யார் வந்து அந்த அந்த லிஸ்ட் மட்டும் தான் பார்ப்பேன். ஆனா யாரையும் வீடியோலாம் நான் பார்க்கல. சரியா? ஆக பிரியமானவர்களே, நல்ல செய்திக்காக தேவன் உங்களை அழைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல்ல படிங்க. பிறகு நான் 11ஆம் வசனம் படிக்க சொல்றேன். முதல்ல நல்லா கவனிக்கணும். படிக்கிறவங்க வேகமா ஓடக்கூடாது. வசனத்தை படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு படிச்சு முடிக்க கூடாது. அது இல்ல. நீங்க சொல்ற ஒவ்வொரு வேர்டும் நான் கேட்கணும், மத்தவங்க கேட்கணும். நிதானமா பொறுமையா படிக்கணும். ஒருத்தர் தமிழ்ல படிக்கணும், இன்னொருத்தர் இங்கிலீஷ்ல எடுத்து வச்சுக்கணும். இங்கிலீஷ்ல ஒருத்தர் எடுத்து வச்சுக்கணும். சரியா? அதனால இது ஒரு ஊழியம். இருக்கணும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யாராவது படிங்க. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்படியே 11ஆம் வசனம் படி. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். ஆமென். இந்த ஒரு வேர்டு, எரேமியாவே, முதல்ல அவர் அந்த ப்ராபசி சொல்றாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு. எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் ஒரு கிளையை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தி வாதுமை மரம் அல்ல. தீர்க்க தரிசன செய்தி வாதுமை மரம் அல்ல. என்னுடைய கேள்வி, ஆவியானவர் கேட்ட கேள்வி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? இங்கிலீஷ்ல போடலாமா 11ஆம் வசனத்தை?
படிக்கலாமா? The word of the Lord. இல்ல இல்ல இல்ல, வாய்ஸ் இல்ல, உங்க வாய்ஸ் கேட்கல. The word of the Lord The word of the Lord came to me. came to me. What do you see? What do you see? Jeremiah. போதும். ரபாலா ரபாதா ரபா சங்கா லிபாரா ஷக்கா ரபாலபாரா. What do you see? ஜெரேமியா, எரேமியாவே, என்னத்தை காண்கிறாய்? பிரதர், சிஸ்டர், என்னத்தை காண்கிறாய்? பிரதர், சிஸ்டர், எதை காண்கிறாய்? கர்த்தர் இப்போ விஷனை பத்தி சொல்றாரு. 6 நாள் நான் விஷன் பத்தி எடுத்துட்டு 7வது நாள் அத்தனை பேரும் ஒரு ஒரு விஷன் சொல்ல போறீங்க. ட்ரீம்ஸ் ஆர் விஷன்ஸ். இதான் டிரான்சிஷன். Amen. டிரான்சிஷன்ல கடைசி இதுதான் நம்ம பார்க்க போறது. 7 நாட்களும் பார்க்க போறோம். ஓ ரிபாலா ரபா ரபா ஷாந்தாலா ரபா. ஓ ரிபாலா ரபா ரபா ஷாந்தாலா ரபா. ஹோலி ஸ்பிரிட். எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? வாதுமை மரத்தின் ஒரு கிளையை காண்கிறேன். இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த 7 நாட்களும் 10:30க்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்காம, இந்த 7 நாட்களும் ஒருவேளை 10:35 10:40 வரைக்கும் போகலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஒன்னும் குறைஞ்சிட போறது இல்லை. அதனால மிஸ் பண்ணிட வேண்டாம் எதையும். சரியா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விஷன்னா என்னன்னு பாக்குறோம். முடிஞ்சா நாளைக்கு அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்க்க போறோம். நாளை மறுநாள் இன்னொரு தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். விஷன் அப்படின்ற வார்த்தை ஹீப்ருல நான் சொல்றேன், நோட் பண்ணுங்க. CHAZON. CHAZON ஹீப்ரு வேர்ட்ல. ப்ரொனவுன்சியேஷன் பாத்தீங்கன்னா ஹீப்ருல அசான். அசான். நீங்க வேணா போயிட்டு ப்ரொனவுன்சியேஷன் பார்க்கலாம். அசான். இங்கிலீஷ்ல அது யூகே இங்கிலீஷ்ல, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எங்க போனாலும் நீங்க அது வந்து சிஹெச்ஆ மாறுது. ஹசான் அப்படி மாறுது. பட் ஹீப்ருல மட்டும் ஹசான் அப்படின்னு வருது. விஷன் முதல்ல எப்படி வரும் விஷன் நான் சொல்லிட்டு அப்புறம் 1 by 1 நம்ம பார்க்க இருக்கோம். ஓகே, 1 by 1 நம்ம பார்க்க போறோம். என்ன சொன்னேன்? விஷன் ஹீப்ருல அசான், இங்கிலீஷ்ல ஹசான். ஓகேவா? போடுறாங்க பாருங்க சிஸ்டர், நோட் பண்ணிக்கலாம். இது எப்படி வரும்ன்றத ஒரு சின்ன ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆவியானவர் எப்படி பேசுவார்னா, a mental light. இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன், தமிழ்லயும் சொல்றேன், நோட் பண்ணா பண்ணிக்கலாம். ஆவியானவர் எப்படி பேசுவார்? a mental light. மனதின் வெளிச்சம். பிரதர், இது எனக்கு தேவையா இந்த சப்ஜெக்ட்? நாளைக்கு எனக்கு பெரிய பிரச்சனை கிடக்குது. சிஸ்டர் சொல்றாங்க எனக்கு பெரிய வியாதி கிடக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம். வியாதி, கடன், போராட்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு கோணி பையில போட்டு கட்டி எங்கேயாவது மூலம் அப்படி தூக்கி போட்டு வச்சிருங்க.
முதல்ல இப்ப ஆவியானவர் சொல்றத கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த மூட்டையை தேடி பார்த்தீங்கன்னா அது இருக்காது உங்க வீட்டுல. அது காணாம போயிருக்கும். அது உங்க வியாபாரத்துல இருக்காது. சரியா? முதல்ல ஆண்டவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் மென்டல் லைட். அவர் தானே லைட். அவர் ஹோலி ஸ்பிரிட் தானே லைட், பிளாஷ் லைட். எ மென்டல் லைட். ரெண்டாவது a mental picture. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் எப்படி விஷன் தருவாரு? எல்லாருக்கும் கேள்வி. எனக்கு வாட்ஸ்அப்ல போடுவாங்க, போன் பண்ணி கேட்பாங்க, பிரதர் எப்படி விஷன் வரும்? கத்துங்க. a mental light, a mental picture. மனதின் வரைபடம். ஆண்டவரே பிக்சர் கொடுப்பாருங்க. நம்ம பாக்குற பிக்சர் வேற, பிசாசு கொடுக்குற பிக்சர் வேற. நான் அதுக்குள்ள வரல இப்ப. நம்மளா ஒரு படம் பார்ப்போம், அது இல்ல. பிசாசு ஒரு படம் காட்டுவான், அதுவும் கிடையாது. நான் இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஹோலி ஸ்பிரிட் தருவாரு. மனதின் வரைபடம், மென்டல் பிக்சர். தேர்ட் ஒன், a revelation in our spirit. நமது ஆவியிலே ஒரு வெளிப்பாடு. மூணாவது, a revelation in our spirit. நமது ஆவியிலே வரும் வெளிப்பாடு. அற்புதமான வார்த்தை. ஷக்கரபாலா தூரபாலா. Holy Spirit of God. The Spirit of God. நாலாவது, a word from the Lord. நான் இத ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல எடுக்க போறேன். ப்ரொஃபட்டிக் ஸ்கூல், தீர்க்கதரிசிகளின் பாடசாலை. வெகு விரைவில் ஆன்லைன் மூலமாக நேரடி வகுப்பாக நடைபெற போகிறது. 2 விதத்துல நடக்க போகுது. அதனால இதெல்லாம் அதுல வந்துரும். a word from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. வார்த்தைன்றத ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. a dream in the night. இரவில் உண்டாகும் சொப்பனம். நல்லா இருக்கா? என் கூட இன்டராக்ட் பண்றீங்களா இல்லையா? ஓகே. a dream in the light. இரவில் உண்டாகும் சொப்பனம். இதுக்கு பைபிள்ல ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. சரியா? நான் இப்ப அடுத்த 12 நிமிஷத்துல எப்படி சொல்ல முடியும்? எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க. ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல இத டீடைல்டா பார்க்கலாம். டீடைல் ஸ்டடி ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல. ஓகே, தீர்க்கதரிசிகளின் பாடசாலை ஆரம்பமாகிறது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் வேர்டை பார்க்கலாம். இப்போ என்னால 12 நிமிஷத்துல முடியவே முடியாது. அதனால நான் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துட்டு சில தேவையான வசனங்களை கொடுத்து ஜாம் பண்ணலாம். முதலாவது, ஒரு மனசுல ஒரு வெளிச்சம் வருங்க. அந்த இருட்டு இருக்காது, பழைய டார்க்னஸ் இருக்காது. அப்படியே ஒரு வெளிச்சம், யாரோ பிளாஷ் அடிச்ச மாதிரி இருக்கும். ஜெபம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது, தேவ பிரசன்னத்துல இருக்கும் போது ஒரு பிளாஷ் அடிக்கும். இப்ப நீங்க கேக்குறீங்க, இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆபீஸ்ல நடக்குமா பிரதர்? இல்ல கார்ல நடக்குமா? இல்ல சர்ச்சில் நடக்குமா? இல்ல எங்க நடக்கும் நீங்க கேக்குறீங்களா? எங்க தேவ பிரசன்னம் இருக்குதோ அங்க நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு அளவுகோல் தான் அதுல.
இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் விஷன் வரும். பிரசன்னம் இல்லைன்னா பிரச்சனை வரும். தேவ பிரசன்னம் இருக்கும்போது விஷன் தரிசனம் வரும். தேவ பிரசன்னம் இல்லாத போது அதரிசனம் வரும். சரிங்களா? முதல்ல என்ன சொன்னது வசனம் இருக்கு, இப்ப நான் சொல்லல. ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ல உங்களுக்கு தெளிவா கர்த்தருடைய ஆவியானவர் போதிப்பார். ஓகே. ரெண்டாவது வெளிச்சம் வர்றது மட்டும் இல்ல, ஒரு படம். அது படம்ன்றதை எப்படி சொல்லுவேன்? ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆவியானவருடைய பிரசன்னத்திலே உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, ஆலயத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து. நேத்து கூட கேட்டீங்கல்ல, எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னா, அப்போ ஒண்ணு தேவை. அந்த வேர்ட் சொல்றேன், அதுக்கு மட்டும் கை தட்டுறீங்களா? இருங்க, அந்த வேர்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. கை தட்டுறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 66 பேர் வந்து. ஓகே, நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். தரிசனம்னா என்ன? பிரதர் ரெடியா? சிஸ்டர் ரெடியா? கவனிங்க. எதிர்காலத்தை கவனிங்க. அத்தனை பேரும் இப்ப கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். எதிர்காலத்தை மறுபடியும் சொல்றேன். எதிர்காலத்தை இன்னொரு முறை சொல்றேன். உங்க ஃபியூச்சர் எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் பார்ப்பதுதான் தரிசனம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சூப்பர். பாத்தீங்களா? இவ்வளவு நாள் நானே வந்து ஒரு மாதிரி சோர்வா பேசிட்டு இருந்தேன். டயர்டா இருந்துச்சு ஊழியம் போயிட்டு வரும்போதெல்லாம். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஒரு டாப்பான சப்ஜெக்ட். அதனால நானே சந்தோஷமா இருக்கேன். எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் பார்ப்பதுதான். ஃபியூச்சரை பிரசன்ட்ல பார்க்கிறதுக்கு பேரு விஷன். அப்ப ஆண்டவர் ஒரு லைட் கொடுக்கிறாரு மைண்ட்ல, ஒரு படம் கொடுக்கிறாரு. அந்த படம் நம்ம போட்ட படம் இல்ல. அப்படி இருந்ததுன்னா அதை கீழ்ச்சி போடுங்க. பிசாசு கொடுத்த படமா, அதையும் கீழ்ச்சி போட்டுருங்க. ஆவியானவர் கொடுக்கிற ஆடியோ கட் பண்ணுங்கம்மா, மியூட்ல வைங்க. ஆண்டவர் ஒரு படம் கொடுக்கிறாரா? ஆண்டவர் ஒரு படம் கொடுக்கிறாரா? நடந்துரும். மூணாவது என்ன சொன்னேன்? அது பிக்சர் நான் சொல்றேன் பாருங்க. ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உனக்கு தரேன். கர்த்தர் அவனை நோக்கி, நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். படத்தையே கொடுக்கிறாருங்க. நான் அன்னைக்கு சொன்னா இல்ல, பார்த்து வைத்த தேசம். அது அந்த வேர்டு படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கிளியர் பிக்சர். எங்க வரும்? யாருகிட்ட இருந்து வராது, தேவ பிரசன்னத்துல இருந்து தான் வரும். A revelation in our spirit. இதுவரைக்கும் மனசுல தோன்றாத ஒண்ணு கர்த்தர் வெளிப்படுத்துவார். 20 வருஷம் நடந்திருக்காது, 30 வருஷம் நடந்திருக்காது, 40 வருஷம் நடந்திருக்காது, 50 வருஷம் கூட நடந்திருக்காது. திடீர்னு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பாரு பாத்துங்க. அது 10 வருஷம் நடக்க வேண்டியதை 10 மாசத்துல முடிச்சு விட்டுரும். ரெவலேஷன், வெளிப்பாடு. கவனிக்கணும். லைட் வேற, பிக்சர் வேற, ரெவலேஷன் வேற. ரெவலேஷன்னா புதிய ஒரு காரியம், வெளிப்படாத ஒண்ணு, இருதயத்தில் தோன்றாத ஒன்று. நடக்கும் பிரதர், நடக்கும் சிஸ்டர். ரெஃபரன்ஸ் எல்லாம் நானு ஸ்கூல்ல சொல்லி தரேன். இன்னொன்னு சொல்றேன்,
தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை, டிவைன் utterance ஆஃப் வேர்ட்ஸ். தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, மனிதனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, பிசாசினிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. டிவைன் utterance ஆஃப் வேர்ட்ஸ். இதுக்கு பேரு லோகோஸ். இதுக்கு பேரு லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. பட் விஷன் என்பது ரேமா, வேர்ட் ஃப்ரம் தி வேர்ட், வார்த்தையிலிருந்து வார்த்தை. லோகோஸிலிருந்து ஒரு வார்த்தை, மராத்தி லப்ரோகட்டா சைமேரியான் டலாரா, ஒரே வார்த்தை உங்க ஸ்டோரி ஹிஸ்டரியா மாறிடும். உங்க ஸ்டோரி ஹிஸ்டோரியா மாறும். ஒரே வேர்டு தான். 7 நாள்ல கேட்ச் பண்ணிடுவோமா? 7 days, including me, including myself. 7 days உட்காருவோமா? கேட்ச் பண்ணுவோமா ஒரு வேர்டை? ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் பண்ணுவாரு. அடுத்த 6 மாசத்துக்கு அபாரா தூரா. அதுக்கப்புறம் டிரான்சிஷன். முதல்ல வாங்க வேண்டியத வாங்கு, வார்த்தைய வாங்கு, மீதிய கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஓகே, பாத்தீங்களா? மணி இப்ப 27 ஆயிட்டுது. 10:27. நான் ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கெல்லாம் 1/2 hour எல்லாம் ஒண்ணுமே, மூச்சு விட்டு நான் ஸ்டார்ட் பண்றதே 1/2 hour ஆயிடும். எனக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் வேணும். மினிமம் 3 hours. ஒரு சின்ன சப்ஜெக்ட் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு 3 days 72 hours இருந்தா பொறுமையா உட்கார்ந்து நம்ம எல்லாரும் படிக்கலாம். மினிமம். நல்லா கவனிக்கணும். நான் மிகைப்படுத்தல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இரவில் உண்டாகும் சொப்பனம், a dream in the night. என்ன பிரதர் நீங்க சொல்றதும் சொல்றீங்க, கனவுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே பிரதர்? அது ஏன் குறிப்பிட்டு இரவில் உண்டாகும் நீங்க சொல்றீங்க? எப்பவுமே ஆழ்ந்த தூக்கத்துல ஆவியானவர் பேசுவார். கோழி தூக்கத்துல கிடையாது, உறக்கத்துல இல்ல. பைபிள்ல எங்க வேணாலும் பாருங்க, அவனுக்கு அயர்ந்த நித்துரை வர பண்ணினார்னு இருக்கும். அயர்ந்து ஆபிரகாம் தூங்கும் போது ஒரு கனவு வருது, அப்படித்தானே? இரவுல நல்ல தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் இருக்கு பைபிள்ல. ஓகே, இன்னொன்னு சொல்றேன். எதிர்காலத்தை குறித்த தீர்க்கமான ஒரு பார்வை. நான் சொன்னது முதல்ல பாத்தீங்கன்னா, லைட், பிக்சர், ரெவலேஷன், வேர்டு, இன்னொன்னு சைட். அந்த பார்வைக்கு பேரு தான் தீர்க்கணின் பார்வை. தீர்க்கணி, தூர்தர்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூர்தர்ஷன், தூர பார்வை. எப்பவோ இருக்கிறத இன்னைக்கு பாக்குறது. கலங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பார்வை, தீர்க்கமான பார்வை. நான் இப்ப கேட்பேன், ஒன்னொன்னா சொல்லுவேன், நீங்க கை தட்டணும், சரியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது இந்த வேர்டை அப்படியே டீச் பண்றது, கொடுக்கிறது. கவனிக்கணும். பார்வை பத்தி சொல்லியாச்சா? அடுத்தது லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். ஆமா,
எதிர்காலத்தை பற்றிய நோக்கங்கள், திட்டங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நோக்கங்கள், பர்பஸ், பிளான்ஸ், அது மட்டும் இல்ல, எண்ணங்கள், விருப்பங்கள், a reflection in the mind. Reflection. திரும்ப 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 ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே படம், ஒரே டிசையர், விருப்பம், எண்ணம் ரிப்பீட் ஆகினே இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். விலங்கலன்னா என்ன கேட்கணும், சரியா? ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். A reflection in the mind. Plan, picture, எண்ணங்கள், விருப்பங்கள், மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஒரே அதே தாட், அதே என்ன பிரதர், திரும்ப 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 அதே தாட் வருது பிரதர், வாட் இஸ் திஸ்? அதே தாட் வந்துகிட்டே இருக்க பிரதர், அதுதான் உங்க விஷன். ஒரே தாட். நான் சொல்றது உங்க தாட்டை நான் பேச கிடையாது, டீமன் சொல்றத நான் பேசல. இப்ப ஹோலி ஸ்பிரிட் தேவ பிரசன்னத்துல நீங்க இருக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப பேசுறாரு ஆபிரகாமோட, ஈசாக்கோட எல்லாம். இன்னொன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். And appearance. ஆவிக்குரிய மண்டலத்திலே வெளிப்படையான ஒரு தோற்றம். An appearance, an appearance, ஒரு தோற்றம், ஒரு பெரிய ஒரு தோற்றம் அப்படியே தெரியுது, அப்பியரன்ஸ். பைபிள்ல இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப எப்ப நான் சொல்றது, நிறைய இருக்கு. ஓகே, அப்பியரன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பியரன்ஸ். அது ஜோம் பண்ணும்போது அந்த விஷன் ஒண்ணு தெரியும். சில விஷன் மைண்ட்ல இருந்து அப்படியே வெளியில வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய படமா தெரியும். அப்படியே வெளியில வந்து ப்ரொஜெக்டர்ல இருந்து வெளியே வரும் பாத்தீங்களா, ப்ரொஜெக்டர்ல இருந்து வெளியே வந்து ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க. அது மாதிரி நீங்க ஜோம் பண்ணும்போது நீங்க தான் ப்ரொஜெக்டர்னு வைங்களேன். ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு லைட் அடிச்சா வெளியில பெரிய ஸ்கிரீன் தெரியும் தானே, அது போல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு அப்பியரன்ஸ் தெரியும். உங்க பிசினஸ், மினிஸ்ட்ரி, ஃபேமிலி, ஃபியூச்சர், அதை பற்றியது. நீங்க தான் ப்ரொஜெக்டர்னு வச்சுங்களேன். உங்களுக்குள்ளதான அந்த படம் இருக்கு, பென் டிரைவ் உங்ககிட்ட தானே இருக்கு. அப்படி போட்ட உடனே வெளில ஒண்ணு தெரியும் பாருங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, செல்லாம் எனக்கு எதுக்கு பாஸ்டர், என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, நானே படாத பாடுபட்டு இருக்கேன். நாளைக்கு இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் உங்களுக்கு, இதை எப்படி பெற்றுக்கொள்வது. ஓகே, 67. ஒரே நிமிஷம், நான் முடிக்கிற நேரம் பிளீஸ். நான் சிலரை முக்கியத்துவம் கொடுத்து அப்படி கேட்கறேன்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு சிலர் கரெக்டா அதை சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன், அதனால கேட்கிறேன். இப்போ நான் இப்ப என்ன சொன்னேனோ, ஆவியானவர் என்ன சொன்னாரோ அத 1 minute, ரொம்ப நேரம் இல்ல, ஒரே நிமிஷத்துல இப்ப ஆவியானவர் பேசுனத மதுரையில இருக்கிற சிஸ்டர் பபினா அவங்க பேசுவாங்க. 1 minute தான் டைம். நான் இப்ப என்ன சொன்னனோ அது அப்படியே அவங்க பேசுவாங்க. 1 minute. Praise the Lord. இன்னைக்கு நம்ம விஷன் பத்தி பார்த்திருக்கிறோம். விஷன் வந்து ஹீப்ரூவோடைய நேம் வந்துட்டு ஹெசான், CHAZON அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. விஷன்றது வந்துட்டு நம்மளுடைய மைண்ட்ல ஒரு லைட் மாதிரி வந்துட்டு வரலாம், ஒரு மென்டல் பிக்சரா வரலாம், ரெவலேஷன் இன் our spirit, 4வது a word from the Lord, 5வது a dream in the night. இது வந்துட்டு வேர்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா டிவைன் அட்டரன்ஸ் ஆஃப் காட், ரேமா வார்த்தையா நமக்கு வந்துட்டு அது வெளிப்படலாம்.
சைட் ஆஃப் த ஃபியூச்சர், நம்மளுடைய பிளான்ஸ் அண்ட் பர்பஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுடைய ஃபியூச்சரை குறித்ததான ஒரு இன்சைட் வந்துட்டு இந்த விஷன் மூலமா நமக்கு வந்து கிடைக்கலாம். அடுத்தபடியா ரிஃப்ளெக்ஷன் இன் த மைண்ட், திரும்ப திரும்ப சேம் காரியங்கள் நம்மளுடைய மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கிறது தான் வந்துட்டு விஷன் சொன்னாங்க. கடைசியா அண்ட் அப்பியரன்ஸ், அது வந்துட்டு ஒரு தோற்றம் போல நமக்கு வந்துட்டு காணப்படலாம். எப்படி வந்துட்டு நம்ம ரியலா நமக்கு வந்துட்டு ஒரு தோற்றம் எப்படி இருக்குமோ அது நமக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே, அப்ப அவங்க எழுதி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப அதை எழுதலைன்னா அவங்க மறந்துருப்பாங்க. இந்த மாதிரி வரும்போது ஒரு நோட்டு போட்டு எழுதிடணும். சரி, பார்த்தாச்சா? இதனோட முக்கியத்துவத்தை நாளைக்கு பார்க்க போறோம். இதான் பேசிக். என்ன, நாளைக்கு அது எப்படி வரும், இதனுடைய நோக்கம் என்ன, இன்னொன்னு எப்ப நிறைவேறும் அதையும் பார்க்கணுமா இல்லையா? 7 நாள்ல எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே எது கிடைக்குதோ இல்லையோ, ஆவியானவருடைய விஷன் கிடைக்கும். அதை விட வேற என்ன வேணும்? ஓகே, எல்லாரும் விஷனோடய தூங்கினா எப்படி இருக்கும்? விஷனோடய கார் ஓட்டினா எப்படி இருக்கும்? விஷனோடய நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? விஷனோடய தூங்கினா எப்படி இருக்கும்? இல்ல, விஷனோடய நடந்து போனா எப்படி இருக்கும்? போயினே இருக்கிறோம், மென்டல் பிக்சர் ஒண்ணு அப்படியே. பிசாசு உங்களை மென்டல் ஆக்கியிருப்பான். பிசாசு உங்களை மென்டல் ஆக்கியிருப்பான் நிறைய விஷயத்துல. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை மென்டல் ஆக்குனால அந்த மென்டலே தான் இப்ப நான் படமா பயன்படுத்த போறேன். மென்டல் வந்து ப்ரெஷர் வந்தது இல்ல, அந்த மென்டல்ல தான் இப்போ ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. ஓகே, நாளைக்கு டு பி கண்டினியூட், சேம் சப்ஜெக்ட். ஓகே ஓகே, ஆக்னஸ் சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, ஷார்ட் பிரேயர் 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க, ரொம்ப நேரம் பண்ண வேணாம், ஷார்ட்டா. ஆக்னஸ் சிஸ்டர் ஃப்ரம் சேலையூர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் இதை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட ஏசப்பா, இன்றைக்கு நாங்கள் பாஸ்டர் மூலமா கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தரிசனத்தை அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்திருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் பெரிய காரியங்களை இன்னும் நாங்க இந்த 7 நாட்களுக்குள்ள நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. நாங்க இதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, அது இன்றைக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தது, எவ்வளவு அற்புதமாக இருந்தது அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக, ரேமா வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், மனதார துதிக்கிறோம்ப்பா. பாஸ்டர் ஆசிரியர் இன்னும் எடுத்தவர்களை, வல்லமா எடுத்தவர்களை பயன்படுத்துங்க. வல்லமையுடைய மகிமையானவர்கள் இன்னும் செய்வேன்னு சொல்லிக்கீங்களே, அவர் மூலமாக இன்னும் நீங்க அப்படியே நீங்க செய்ய போதுக்க நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காப்பதாக. ஆமென். நாளைக்கு சந்திப்போம், இதே சப்ஜெக்ட் தான், சரியா? நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். இப்ப ஆண்டோட நாமத்துக்கு மகிமையாக இன்னைக்கு நம்ம பார்த்த படம் டிவைன் விஷன், தெய்வீக தரிசனம் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்லிட்டு தூங்க போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வீக தரிசனம். ஆமென். Divine vision. Amen. ஆமென். Divine vision. Divine vision. Divine vision. தெய்வீக தரிசனம். ஆமென். Divine vision. Shalom pastor. ஆமென். Divine vision. Divine vision. Divine vision. Shalom pastor. தெய்வீக தரிசனம். ஆமென். தெய்வீக தரிசனம். ஆமென். 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 தெய்வீக தரிசனம். Thank you pastor. ஆமென். Thank you. Thank you. Divine vision. Amen. Amen. Thank you pastor. Amen. 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 Divine vision. Amen. Amen. Shalom.
Divine vision, Pastor. Amen. 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 தெய்வீக தரிசனம். ஆமென். Amen. Divine Amen. vision. Amen. Amen. Devika Darisanam. Amen. Amen. Divine vision. vision. Divine vision. Shalom, Pastor. Shalom. 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 Amen. டிவைன் விஷன் ஷாலம் அங்கிள் இன்னைக்கு செம்மையா Shalom. இருந்தது. Good. Good. Thank you. Thank you. Thank you. டிவைன் விஷன் சோலோமன் டிவைன் Shalom. விஷன். Shalom. தொடரும். ஆமென் ஆமென். Amen. Amen. God bless you. God. Divine vision. Amen. 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 Divine vision. Amen. 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 Salam. Okay. God bless you. See you tomorrow.